வணக்கம் ராதிகா. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு திருச்சி வழியாக திருச்சி மாநகர் பகுதியை கடந்து தஞ்சாவூர் வந்து கொண்டிருக்கிறார். அதாவது தாவைக்க மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவேரி விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நேற்று தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்து சர்ச்சையானது. உதயநிதியின் சர்ச்சை பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அதாவது காங்கிரஸ், பாஜக மற்றும் தாவேக்கவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழக முதல்வரையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 6 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இன்று காலை வல்லம் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி, திருவடை மருதூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அழகேசன், கிழக்கு காவல் ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் சென்னையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தஞ்சாவூர் தெற்கு காவலத்துக்கு அழைத்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தஞ்சாவூர் மாநகர் பகுதியில் உள்ள தெற்கு காவல் நிலையத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சென்னை நீலாங்கரை இல்லத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு வேன் மூலம் தஞ்சாவூர் அழைத்து வருகிறார். அதாவது பெரம்பலூர் வழியாக அரியலூர் சென்று அரியலூர் மாவட்டத்தில் இருந்து தஞ்சாவூர் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரம்பலூரிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக திருச்சி வந்தடைந்து திருச்சியில் இருந்து தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை வழியாக தஞ்சாவூர் அழைத்து வரப்படுகிறார். இந்த சூழ்நிலை காரணமாக தற்போது தஞ்சை நீதிமன்றம் மற்றும் தெற்கு காவல் நிலையத்தின் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தெற்கு காவல் நிலையம் அருகே திமுகவினர் அதிக அளவில் கூடியுள்ளனர். இந்த தெற்கு காவல் நிலையத்திற்கு கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு அருகில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அங்கு திமுகவினர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அங்கு கூடியிருந்த திமுகவினர் தாவேக்க அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். அதாவது அங்கு கூடியுள்ள திமுகவினர் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடலாம் என்ற நோக்கில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த சம்பவம் காரணமாக தஞ்சை மாவட்டம் முழுவதுமே காவல்துறை பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராதிகா. ஒரு